Taste the Daily. கலை சார், துணைவேந்தர் நியமனத்தில் இப்போ காசிநாத பாரதி சார் சொல்கிற மாதிரி இதில் என்ன அரசியல் நடக்குது, உங்களோட பார்வை என்ன? இல்லைங்க, இது வந்து டக் ஆஃப் வார். கவர்னருக்கும் மாநில அரசுக்கு இடையில் காசிநாத பாரதி சொன்ன மாதிரி ஒரு நாடகம் நடந்துட்டுருக்குது. முதல்ல வந்து பட்டமளிப்பு விழாவே நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வைஸ் சான்சலர் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு 6 யூனிவர்சிட்டிஸுக்கு பட்டமளிப்பு விழா நடத்த மாட்டோம்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு நிலை எடுத்தது. சரி, பிறகு என்ன பண்ணாங்க, ஆளுநரை வச்சு பட்டமளிப்பு விழா நடத்தினாங்க. அதில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் கலந்துக்கிட்டார். முன்கூட்டியே நடத்துவாங்க. அது துணை முதல்வராக வந்திருக்கவரும் அதில் கலந்துக்கிட்டார். ஓகே. ஸோ அப்போ ஏன் நீங்கள் அதில் ஸ்டாண்டை மாற்றினீங்க? ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க. பட்டமளிப்பு விழா வந்து வைஸ் சான்சலர் நியமனத்துக்கு பின்னாடி தான் சொன்னீங்க. வைஸ் சான்சலர் நியமனத்தில் திமுக ஆட்சி காலத்தில் கடுமையான ஊழல் நடந்திருக்குது. ஓகே. வைஸ் சான்சலர் நியமனத்தில் பெருமளவு பணமும் வேண்டியவர்களுக்கு அந்த பதவி கொடுப்பதும் தகுதியற்றவர்கள் கொடுப்பதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அதனால தான் இப்போ வந்து யூஜிசி பிரதிநிதி ஒருத்தர் போடணும்ட்டு ஆளுநர் சொல்கிறாரு. அதனால கிடையாது, அது நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் அதை பதிவு பண்ணியிருக்காரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர் காட்டுறாரு. இவங்க கையில் கொடுத்துட முடியாது. சர்ச் கமிட்டியில் 4 பேரை போடணுங்கிறார் அவர். இவங்க 3 பேரை போடணுங்கிறாங்க. என்னன்னா 4 பேரை போட்டால் இவங்களுக்கு 2:2 மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஓகே ஓகே. சர்ச் கமிட்டி தான் 3 வைஸ் சான்சலர்ஸ் பேர்களை ரெடி பண்ணி கவர்னர்கிட்ட கொடுக்கணும். கவர்னர் அதுலேருந்து ஒருத்தர் எடுப்பார். ஆனால் அந்த சர்ச் கமிட்டியிலே 4 பேர் போட்டாச்சுன்னா, யூஜிசி பிரதிநிதியும் கொண்டு வந்தாச்சுன்னா, ஏற்கனவே யார் இருப்பா, மாநில அரசு சார்பில் ஒருத்தர் இருப்பார், சிண்டிகேட் மெம்பர் இருப்பார், அந்த யூனிவர்சிட்டி ஆளுநர் இருப்பார், மாநில அரசு சார்பாக ஒருத்தங்க இருப்பார், ஆளுநருடைய பிரதிநிதி இருப்பார். இது யூஜிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, 2018க்கு முன்னாடி இல்லை, 2018 யூஜிசி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே. அதாவது பல யூனிவர்சிட்டிஸ் வந்து அத்துமீறி யூஜிசி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாமல் நடக்கிறாங்க. சரி, அதனால் எங்களுடைய ஒரு மெம்பர் அங்கே இருக்கணும், அந்த சர்ச் கமிட்டியில் இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க 2018 ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, காசிநாத பாரதி சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றம். ஓகே. அது எஜுகேஷன் ஹரியானாவில் பீகாருக்கும் ஜெகநாத் மிஸ்ராங்கிறவருடைய இடையில நடந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். அது இருக்கட்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. எஜுகேஷனுங்கிறது பொதுப்பட்டியல் இருக்குது. அதில் மாநில அரசுக்கு சட்டம் இயற்றுவதற்கு, அதை அமுல்படுத்துவதற்கு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. ஆனால் அது வந்து என்னாச்சு, 2018 யூஜிசி கைட்லைன்ஸ் வந்த பிறகு சொல்கிறாரு, இப்போ லேட்டஸ்ட் 2022 ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த யூஜிசி கைட்லைன்ஸ் படி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. மானியக்குழு என்ன சொல்லுது, இப்போ இந்த அமைச்சரும் சொல்கிறாரு, மானியக்குழு எங்களுக்கான மானியத்தை ஒழுங்காக தர்றதில்லைன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற நிலையை எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் மாநில உரிமைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, கவர்னருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கணும், மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கணும், இதெல்லாம் திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய, கவர்னரே வேணாங்கிற நிலைப்பாடு கூட எடுத்தாங்க. ஆமாம். அதுக்கு பின்னாடி கவர்னரை வந்து பவர்ஸை பற்றி சர்க்காரியா கமிஷன் சொல்லுதுங்க. அந்த அறிக்கை நீங்கள் யூபிஏ ஆட்சியில் இருக்கும்போது சர்க்காரியா கமிஷன் அறிக்கை கொடுக்கப்பட்டது உங்கள்கிட்ட. ஏன் அதன் மேலே நடவடிக்கை எடுக்கல நீங்கள்? கவர்னருடைய அதிகாரம் என்னென்னு சொல்லி அது வரையறுக்குது. கவர்னர் வந்து சான்சலராகவே இருக்க முடியாதுங்க. கவர்னர் சான்சலருங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. ஓகே. அதை நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் வலியுறுத்தி இருக்கணும், சர்க்காரிய கமிஷன் அமுல்படுத்தி இருக்கணும், முயற்சிகளை பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆட்சியில் 10 வருஷம் வந்து தூங்கிட்டு அப்போ நீங்கள் வந்து சென்னாரிட்டியை வச்சுக்கிட்டு அதிமுக அரசுக்கு எவ்வளோ தொல்லை தர முடியுமோ அதை செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆமாம், சொன்னார் இல்லையா? அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது, ஜெயலலிதாமா கொண்டு வரும்போது கருணாநிதி சட்டமன்றத்தில் எதிர்த்தார் அவர். ஓகே. அது இப்போ அதுவே அவங்களுக்கு விடியலாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, அப்போ அதிமுக ஆட்சியில் எதிர்த்துட்டு இப்போ அதை வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்குது அவங்களுக்கு? அப்போ எதிர்த்தாங்க. அப்போ சென்னாரெட்டியை வச்சு அதிமுக அரசுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. ஓகே. மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க பங்கு பெற்று இருந்தார்கள். அப்போ வேற நிலைப்பாடு. அப்போ
அப்போ மாநில உரிமைகளுக்காக பேச மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒன்று பேசியிருக்காங்க சொல்லுங்க. 17 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்துருக்கு, மத்திய ஆட்சியில். இல்ல அப்போ இவங்களோட அரசியல் நிலைப்பாட்டுக்காக மாணவர்களோட கல்வி தரம் எல்லாம் இங்க பாதிக்கப்படுது. ஆமா, கல்வித்தரம் பாதிக்கப்படுகிறது, கல்வி உயர்கல்வியே பாதிக்கப்படுகிறது. முட்டுச்சந்திரன் நின்றுட்டு 6 பல்கலைக்கழகங்கள்லாம் துணைவேந்தர் இல்லை. ஆமா ஆமா. அப்போ 6ல் இல்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உடனடியாக பிப்ரவரி மார்ச்சில் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு கவர்னர் பதவி டென்யூர் முடியுது. ஒருத்தர் போடணும், இப்போ அதுக்குள்ளே போடணும். அதுக்கு தான் அவசரமாக இவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மட்டும் ஒரு சர்ச் கமிட்டியை போடுறாங்க. அது சிக்கலில் மாட்டிக்கிட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் சில மாதங்கள் போனால் எந்த யூனிவர்சிட்டிலையும் வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க. இல்ல அப்படி ஒரு நிலை உருவாகுச்சுன்னா பல்கலைக்கழகங்களோட கல்வி தரம் எப்படி இருக்கும்? படுமோசமாக அதில் 6 பாதாளத்துக்கு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்ல அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு எல்லா பல்கலைக்கழகங்களுமே துணைவேந்தர் இல்ல அப்படின்னு ஒரு சூழல் உருவாச்சுன்னா எப்படி இருக்கும்? துணைவேந்தர் இல்லைன்னா பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசின்னு சொல்கிறோம் இல்லையா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அவங்க நிதியை தரமாட்டாங்க. புரியுது. அது நிச்சயமாக நிதி தரமாட்டாங்க. இல்ல அப்போ இது வந்து மாநில அரசுக்கு தெரியாதா? யூஜிசில இருந்து ஒருத்தங்க இல்ல அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கு நிதி கிடைக்காது அப்படிங்கிறது ஆளும் அரசுக்கு தெரியாது. அதாவது இவங்க பழைய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனை கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 2022 அந்த யூஜிசி கைட்லைன்ஸை ரெகுலேஷன்ஸை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போய் மோதுவீங்க சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு வழக்கு போட்டீங்க, அதையும் நீங்கள் பர்சியூ பண்ணலை. அந்த வழக்கு 18 மாதம் கிடப்பில் கிடக்குது. நீங்கள் அப்புறம் என்ன சின்சியாரிட்டி உங்கள்கிட்ட இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு வயா மீடியா கண்டுபிடிக்கணுங்க. கவர்னர் வேணாம், கவர்னருக்கு பதவியே வேணாம்னு சொல்கிறது வேற விஷயம், அது ஒரு நிலைப்பாடு. ஆனால் தற்காலிகமாக ஏதாவது ஒரு வேணுமில்ல. நீங்கள் வைஸ் சான்சலர் போஸ்ட்டு இப்போ வேக்கண்ட்டாக விடக்கூடாது. உடனடியாக வேணும் யூஜிசி கமிஷன் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் ஒரு ஆளை போட்டு தான் போடுறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க தாங்க பல்கலைக்கழக மானிய குழு தாங்க எல்லா பல்கலைக்கழகங்களையும் நிர்வகிக்கிறாங்க. சரிங்க, அதில் ஒரு மெம்பரை போட்டு ஒரு வைஸ் சான்சலரை கொண்டு வரதில் என்ன பிரச்சனைங்க? சர்ச் கமிட்டி அமைக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை. இந்த சர்ச் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதுல 3 பேரை கொடுக்கணும். அதில் கவர்னர் ஒருத்தர் பண்ணுவார், அவர் கவர்னர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த பவர்ஸ் எல்லாம் கவர்னர்கிட்ட நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க. பல மாநிலங்களில் கிடையாது கவர்னருக்கு இந்த பவர்ஸ். என்ன பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களே கிடையாது, நீங்கள் விட்டு வச்சிருக்கிறீங்க. யூபி ஆட்சியில் நீங்கள் பண்ணியிருக்கலாம் கவர்னருடைய பல பவர்ஸை, நீங்கள் அதிகாரங்களை. இல்லை, மாநிலங்கள்ல கிடையாது. 19 மாநிலங்கள்ல கிடையாது. 19 மாநிலங்களில் மாநில முதல்வர் தான் சான்சலர். அப்படி நீங்கள் இப்போ அது ஆகணும்னு கேட்குறீங்க. இப்போ ரொம்ப லேட்டாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த கவர்னருடைய டென்யூர் முடிஞ்சிருச்சுங்க, அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்லுது? 5 years டென்யூர், அதுக்கு மேலே நோ கண்டினியூஷன் சொல்லுது. நீங்கள் அதை அமல்படுத்தலை, அது ரெக்கமெண்டேஷனாக தாங்க இருக்குது. அந்த சட்டமாக்கலை நீங்கள் தொடர்றதுல என்ன அதில் என்ன பின்னணி இருக்கு? அது அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சு தொடர்றாங்க அப்படின்னா அதில் என்ன பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க அது அந்த டென்யூர் வரும்போது நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மத்திய அரசுக்கு வேண்டியவரை அவர் இருக்கார், கொடுக்குறாங்க. மாநில அரசு அப்பப்போ குத்தி பார்க்கறதுக்கு இவரை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, கவர்னர் மூலமாக மாநில அரசை செயல்பட விடாமல் அவங்க பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? புத்திசாலித்தனமா தற்காலிகமாக அது வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் முரட்டு பிடிவாதம் பிடிக்காமல் வைஸ் சான்சலர் நியமனத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் உங்கள் வழக்கையும் இல்லை. இப்போ கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆளுநர் மாநில அரசோட செயல்பாட்டை வந்து முட்டுக்கட்ட போடுறாரு அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே ஆளுநர் அந்த வேலையை தான் செய்கிறாரா, இல்லை இவங்க வந்து ஆளுநர் மேலே பழி சுமத்துறாங்களா? இல்லைங்க, 2 பேரும் சொல்கிறது வேற விஷயங்க. அவங்கவுங்க நிலைப்பாட்டில்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? உச்சநீதிமன்றம் அதை அப்ரூவ் பண்ணியிருக்கா இல்லையா? யூஜிசியை ஒரு பர்சனை ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் போடணுங்கிறத பல்கலைக்கழக மானிய குழுக்கான அந்த ரெகுலேஷன் ஆக்டை ஏற்றுக்கிட்டு இருக்கா இல்லையா உச்சநீதிமன்றம்? நீங்கள் எங்கே போவீங்க? நீங்களும் வழக்கு தொடுத்துருக்கீங்க உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு எதிராக. அது வர்ற வரைக்கும் அது இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம். 18 மாதம் ஏற்கனவே ஓடி போச்சு, 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. நீங்கள் அதுக்குள்ளே ஆட்சியை முடிஞ்சு போயிடும் இது. அப்போ நீங்கள் இதை வந்து உடனடியாக ஒரு காம்ப்ரமைஸ்டு ஃபார்முலாவுக்கு போகணுங்க. ஓகே, போயிட்டு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், கவர்னருக்கு எதிரான அந்த ஃபைட்டு தொடரணும். நீங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக தொடரணும். அது அரசியல் ரீதியாகவும் அதை நீங்கள் தொடரணும். கவர்னருக்கு அதிகாரம் என்பது இருக்கக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தான் அதிகாரம் தரப்பட வேண்டும் என்பது தான் சரியான நிலைப்பாடு. ஓகே, ஆனால் அரசமைப்பு சட்டம் அப்படி இல்லையே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி இல்லையே. ஓகே,
அது கவர்னருக்கு அதிகாரத்தை கொடுக்குதே, அதை குறைக்கணும்னு சொல்லி தானே சர்க்காரிய கமிஷன் சொல்லிச்சு. ஓகே, நீங்கள் சர்க்காரிய கமிஷனை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்களா? தேவகவுட அரசு தான். சரி, இப்ப அந்த சர்க்காரிய கமிஷனை நடைமுறைப்படுத்தினா இது மாநில அரசுக்கு தானே சாதகமா அமையும். ஆமா. அதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அப்போ கவலைப்படல அவங்க. ஓகே, அப்போ கவர்னரை வச்சு என்ன கவலை அப்போ இருக்கு? கவர்னரை வச்சு சரி, இப்ப என்ன கவலை இருக்கு? இப்போ அவங்களுக்கு ஆசை சான்சலரா இருக்கணும்னு சொல்லி திடீர்னு இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஆசை வருது. அன்னைக்கு அவங்க கேட்டா யாருக்கு கிடைச்சிருக்கும்? ஜெயலலிதாவுக்கு தானே கிடைச்சிருக்கேன். ஜெயலலிதா அம்மாவுக்கு தானே கிடைச்சிருக்கேன். அவங்களுக்கு என்ன ஆதாயம்? ஓகே, ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆட்சிக்கு சென்னாரெட்டி மூலமா எவ்வளவு தொல்லை கொடுக்கணும் அவ்வளோ கொடுத்தாங்க. இதான் நடந்துச்சு. அவங்க அப்படிப்பட்டவங்க எப்படிங்க நீங்க? அவங்க எப்பயுமே திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் ஒரு நிலைப்பாடு, ஓகே, ஆளுங்கட்சி ஆனவொன்னு வேற நிலைப்பாடு. இதுதான் அவங்களுடைய ஹிஸ்டரி. அதுதான். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். கலை சார், இந்த துணைவேந்தர் விவகாரம் வந்து தொடர்ச்சியா நீடிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு விரும்புதா? அப்படிதான் தெரியுது. அவங்க நடவடிக்கையை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஓகே, அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஏற்பாடும் அவங்ககிட்ட இல்லை. அந்த முனைப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது அவங்களுக்கு கவர்னர் அப்பப்போ இவங்களை காப்பாத்துறாருங்க. சரிங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, மக்கள் பிரச்சனை பெரிய அளவுக்கு வரும்போது கவர்னர் ஒரு உடனே சனாதனம் ஏதாவது பேசுவார். ஓகே, உடனே இவங்களுக்கும் கவர்னருக்கு இடையில் சண்டை வரும். அது ஊடகங்கள் அதுதான் பிரதானமாக பேசப்படும். இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அரசியலை தாண்டி ஒரு வே அவுட் வேணுங்க. இன்னைக்கு தமிழக அரசினுடைய ஸ்டாண்டு கரெக்டு. ஓகே, முதல்வர் தான் சான்சலராக இருக்கணுங்கிறது கரெக்டு. சரி, அது அதிமுக எடுத்த ஸ்டாண்டு. இன்னைக்கு இவங்க எடுத்திருக்காங்க, பரவாயில்ல, கரெக்ட். திமுக ஃபாலோ அது கரெக்ட். அந்த ஸ்டாண்டு கரெக்ட். அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தார். வைஸ் சான்சலரா நியமிக்கக்கூடிய உரிமை மாநில முதல்வருக்கு தான் இருக்கணும், சான்சலருக்கு தான் இருக்கணும். சரி, ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா 2018 யூஜிசி ரெகுலேஷனில் நீங்கள் எங்கள் மெம்பரை சேர்த்து தான் ஆகணும் இருக்குது. ஓகே, அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் 2022 கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முடிவுக்கு வரணும்ல. இடைப்பட்ட காலத்தில் உங்கள் கேஸ் முடித்து உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அது வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன இருக்குது? யூஜிசி பெர்சனை நீங்கள் நியமித்து தான் ஆகணும். அது நியமிக்க வேண்டியது தானே. தற்காலிகமாக காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னைக்கு வே அவுட் அதுதாங்க. அப்போ நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எந்த பல்கலைக்கழகத்துக்கும் வைஸ் சான்சலர் இல்லைங்கிற நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்போ அரசியல் ஆதாயத்துக்காக தான் தமிழக அரசும் இப்போ இருக்க ஆளும் தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த துணைவேந்தர் பிரச்சனையை ஒரு சர்ச்சைக்குள்ளான நீங்கள் யூஜிசி பெர்சனை மெம்பரை சேர்க்காம ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. சரி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அதை திருப்பி அனுப்புறாரு யாரு? கவர்னர். அவர் என்ன சொல்றாரு, நீ யூஜிசி கைட்லைன்ஸ் படி நீ சேர்த்து தான் ஆகணும்னு சொல்றாரு. சரி, 4வது ஆளை சேர்த்து எனக்கு அனுப்புங்கிறாரு. இப்போ என்னாச்சு? நீங்க போட்ட ஜிஓ என்னாச்சுங்க? அதை அமல்படுத்த முடியுதா? நினைச்சு அமல்படுத்த முடியாத ஒரு ஜிஓவை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதை விட நீங்க ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு தற்காலிகமாக வரலாம். அதே சமயத்தில் கவர்னருக்கு எதிரான உங்க அந்த போராட்டத்தை தொடரலாம். அதான் நான் சொல்றேன். நன்றி.